இன்னைக்கு நம்ம சில்லி சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, சிக்கன், ஆழ்வார் சில்லி பொடி வாங்கிட்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு எந்த சில்லி பொடி நல்லா இருக்கோ அதை வாங்கிக்கோங்க. இப்போ ரெடி பண்ணலாம். வச்சு கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க, வெங்காயம் சேர்த்துக்கோங்க, உப்பு, சில்லி பொடியிலே உப்பு இருக்கும் அதனால கம்மியாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வணங்கிருச்சு. இப்போ நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த பூண்டோட மணமும் இஞ்சியோட மணமும் போகணும், அந்த அளவுக்கு வணக்கிக்கணும், இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்கும். சில்லி பொடியாக போட்டுக்கலாம். பெரட்டிக்கோங்க. மஞ்சள்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சில்லி பொடியிலே கொஞ்சம் காரம் இருக்கும், காரமாக அதிகமாக சாப்பிடுவேன் நான், அதனால் காரம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் தேவையில்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா காரம் போட தேவையில்லை. தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க, அதிகம் ஊற்ற வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். பாருங்க, நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா கெட்டியாயிடுச்சு. ஏன்னா சில்லி பொடியில் கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, அதனால நம்மளுக்கு தண்ணி இருக்கிறது கெட்டியாயிரும் சீக்கிரமாக. அதை நம்ம கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா மசாலாலாம் அடி பிடிச்சிரும். ஒரு 2 நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க, தண்ணி வத்துற வரையும். பாருங்க, நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும் எல்லாம் வச்சிருச்சு, கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ ஒரு கலராக இருக்குன்னு. குழம்பே வைக்க தேவையில்லை, இதையே நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சிக்கனோடையும் இந்த சிக்கன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.